திருச்சி மரக்கடை பகுதியில பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிலேருந்தே வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்து மாலை ஒரு 4, 4:30 மணிக்கு தான் பேசுறாரு. அதுவரைக்கும் அங்கருந்து யாருமே திரும்பி போகாம, அசையாம அங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க. கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. ஏறத்தாழ 20, 30,000 பேர் கிட்ட அங்க கூடியிருக்கிறாங்க மொத்தமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம பார்க்கும்போது, தன்னெழுச்சியாக இந்த மக்களுடைய அன்பு மிகப்பெரிய அளவுல தலைவர நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த காலதாமதம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது, எப்படி வந்து நம்ம அந்த காலதாமதத்தை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவும் குறைச்சிட்டு, நேரடியாக நம்ம அந்த பாயிண்ட்ல போய் பேசுவதற்கான வழி, நம்ம குறிப்பிட்ட டைம்க்குள்ள அந்த பாயிண்ட்க்கு ரீச் ஆகறதுக்கான என்ன வழிமுறைகளோ, அது எல்லாமே வந்து தலைமையின் சார்பா நம்ம பிளான் இல்ல பண்ணிருக்கோம். அதே ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்கல்ல. விஜய் வந்து அவர் வந்து இந்த கூட்டத்த வந்து காட்டணும்னு நெனைக்கிறாரு. அவர் நெனச்சிருந்தா ஒரு கார்ல போய் நேரா பாயிண்ட்ல போய் பேசியிருக்கலாம். மக்கள் வெயில்ல நின்றுக்க வேணாம். ஆனா அவர் வேணும்னே ஏர்போர்ட்ல இருந்து இவர் பஸ்ல போய் அந்த கூட்டத்தை வந்து காட்டினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. மதுரைக்கு போகும்போதும், மதுரையிலிருந்து திரும்ப வரும்பொழுதும், கோயம்புத்தூர் போகும்போது, கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அப்படிதான் போனாரு. அப்புறம் அங்கேயும் ஏன் கூட்டம் வந்துச்சு? பரந்தூருக்கு போனாரு. அப்புறம் அங்க எப்படி கூட்டம் வந்துச்சு? ஏங்க ஒரு மக்கள் தலைவர், ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னா எங்க போனாலும் கூட்டம் வரதான் செய்யும்.